வணக்கம். இது ஐஎன்டி வயரின் பொலிட்டிக்கல் கரண்ட் டாக். இன்னைக்கு அரசியல் களத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மேட்ருன்னு பார்த்தா, டெல்லியில் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி ராகுல் காந்தி பண்ண அந்த அதிரடி போராட்டத்தில் ராகுல் காந்தியை குண்டு கட்டா டெல்லி போலீஸ் தூக்கி இழுத்துட்டு போயிருக்காங்க. இது சம்பந்தமா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ரொம்பவே பார்த்து ஒரு அறிக்கையை போஸ்ட் பண்ணியிருக்காரு. விஜய் என்ன சொல்லுவார் அப்படின்னு ஆசையாக காத்துட்டு இருந்த காங்கிரஸுக்கு நைட்டு 12 மணிக்கு தாவிக்க எக்ஸ் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று பதிவாகியிருக்கு. சூலூரில் 10 வயசு சிறுமி கொலை வழக்கில் 819 பக்க குற்றப்பத்திரிகையோட டிஎஸ்பி கரிகால் பாரிசங்கர் டீம் களத்தில் அதிரடியாக இறங்கியிருக்காங்களாம். அறிவாலயத்தில் பென் ரூமுக்கு பதிலாக திமுக ஐடி விங் வார் ரூம் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கிற இந்த செய்திகள்லாம் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதில் நம்ம டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வருவோம். டெல்லி தலைநகரமே இப்போது பயங்கர பரபரப்பான சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. போன ஜூலை 21 அன்னைக்கு டெல்லியில் இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடியோட வீட்டுக்கு முன்னாடி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தின்னு பெரிய தலைங்களெல்லாம் திடீர்னு தர்ணாவில் இறங்கினாங்க. இந்த கரப்பான்பூச்சி இளைஞர்கள் மேலே நடந்த அந்த தாக்குதலை கண்டிக்கணும், நீட் தேர்வு முறைகேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு கோஷங்கள்லாம் போட்டாங்க. ஆனால் அங்கே வந்த டெல்லி போலீஸ் ராகுல் காந்தின்னு கூட பார்க்காம குண்டு கட்டா தூக்கி ரோட்டில் இழுத்துட்டு போய் வண்டியில் ஏற்றின அந்த காட்சிகள் இந்திய அரசியலே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. இந்த சம்பவத்துக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் காங்கிரஸோட நெடுநாளையே தோழன் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம திமுக தரப்புலேருந்து ஆரம்பத்தில் எந்த ஒரு பதிலும் வரலை அப்படிங்கிறதான் சுவாரஸ்யமான விஷயம். அப்புறம் ஜூலை 22 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ரொம்பவே பார்த்து ஒரு அறிக்கையை கொடுக்குறார். அவர் கொடுத்த அந்த அறிக்கையில் டெல்லியில் மாணவர்கள் நடத்துகிற போராட்டம் நாடு முழுக்க கவனத்தை ஈர்த்திருக்கு, நீட் தேர்வு முறைகேடானதுன்னு முதல்ல எச்சரித்ததே நாம தான், தமிழ்நாட்டோட கோரிக்கையும் நீட் ஒழிப்பு தான் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கைதை பற்றி பெருசாக எதுவுமே பேசாமல் வழக்கமான அந்த நீட் புராணத்தோடையே முடிச்சுக்கிட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் ரொம்பவே எதிர்பார்த்தது நம்ம முதல்வர் விஜய் இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான். ஆனால் முதலமைச்சர் விஜய் தரப்புலேருந்து நேரடியாக எந்த ஒரு கருத்தும் வரல. கடைசியில் ஜூலை 22 நைட்டு 12 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தோட அதிகாரப்பூர்வ அந்த எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று வருது. அதில் டெல்லியில் ஜனநாயகம் நசுக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது, ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டது ஜனநாயக உரிமைகள் மீதான தாக்குதல், ஒன்றிய அரசு நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இங்க விசேஷம் என்னன்னா, முதலமைச்சரா விஜய் தன்னோட வாயால எந்த கருத்தும் சொல்லல. கட்சியோட சோசியல் மீடியா பக்கத்துல இதை யாரு போஸ்ட் பண்ணா, யாரு பேரு எதுவுமே இல்லாம ஒரு பத்தியா மட்டும் அறிக்கை வெளியானுச்சு. இந்த விஷயம் காங்கிரஸ் தரப்புல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில தள்ளி இருக்கு. அதுவும் போலீஸ் ராகுல் காந்தியை ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இந்த போஸ்டே வந்துச்சுங்கிறது தான் காங்கிரஸ் தரப்புல கோவமே. காங்கிரஸ் தரப்புல இப்படி ஒரு கோவம் இருக்கிறத தலைமைக்கு லேட்டா எடுத்துட்டு போனாங்களா, இல்ல விஷயம் தெரிஞ்சு முதலமைச்சர் விஜய் லேட்டா போஸ்ட் போட்டாரான்னு தெரியல. இன்னைக்கு மதியம் விஜயோட அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. அதில் நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரானது, ஒன்றிய அரசின் இந்த செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை, நேற்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறும் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும். இந்த சிக்கலுக்கு இது மட்டுமே ஒரே தீர்வு என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு ஒரு பதிவை இன்னைக்கு தட்டி விட்டுருக்காரு. அடுத்ததா நம்ம தாவேக்கா ஆட்சி வந்த புதுசுல கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்தில் ஒரு சோகமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன மே 21 அன்னைக்கு 10 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு நம்ம மாநிலத்தையே உலுக்கி போட்டுச்சு. அந்த வழக்கு இப்போ கோவை
கோவை போக்சோ கோர்ட்டில் ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட கார்த்தி மோகன் இந்த 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 819 பக்கங்கள் கொண்ட இமாலய குற்றப்பத்திரிகை நகலை போன ஜூன் 11ஆம் தேதியே கொடுத்துட்டு விசாரணையை வேகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கிடையில் இந்த வழக்கு விசாரிச்சுக்கிட்டு இருந்த போக்சோ ஜட்ஜி பகவதி அம்மாள் போன மாதம் ஓய்வு பெற்றாங்க. ஜட்ஜு ரிட்டையர்ட் ஆனதுனால இந்த முக்கிய வழக்கு முடங்கி போயிடக்கூடாது அப்படின்னு கோவை SC/ST கோர்ட்டு ஜட்ஜி விவேகானந்தன் சாருக்கு போக்சோ ஜட்ஜாவும் கூடுதல் பொறுப்பு கொடுத்து இந்த விசாரணையை டெய்லி நடத்திட்டு வராங்க. அரசு வழக்கறிஞர் KR சங்கரன், கூடுதல் SP செல்வம், அப்புறம் வழக்கு விசாரிச்சுட்டு இருக்கிற அதிகாரியான DSP கரிகால் பாரிசங்கர் டீம் டெய்லி கோர்ட்டுக்கு நேரில் போய் இந்த நடவடிக்கைகளை ஸ்ட்ரிக்டாக கவனிச்சுட்டு வராங்க. இதை பற்றி கோவை வழக்கறிஞர்கள் வட்டாரத்தில் விசாரித்த வரைக்கும் போலீஸுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் நடுவில் செம்ம கார்டினேஷன் இருக்கு. இன்னும் ஒரு 3 வாரத்தில் இந்த வழக்கோட இறுதி தீர்ப்பு வந்துடும். கடத்தல், போக்சோ, பாலியல் வன்கொடுமை, கொலைன்னு 4 குற்றத்துக்கும் தனித்தனியா தண்டனை கிடைக்க போகுது. இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே இனிமே யாராவது இப்படி ஒரு தப்பை நினைச்சு கூட பார்க்கறதுக்கு பயப்படுற அளவுக்கு இந்த தீர்ப்பு அமைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே வண்டி அறிவாலயம் பக்கம் திருப்பிட்டு போயிடும். நம்ம சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஏற்கனவே பெண் ரூமுக்கு கொடுத்திருந்த அந்த வார் ரூமை இப்போ திமுக IT விங் ஆஃபீஸாக மாற்றிருக்காங்க. IT விங் மாநில செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான TRB ராஜா தலைமையில் போன ஜூலை 21ஆம் தேதி டே டைமில் IT விங் மீட்டிங் நடந்துச்சு. TRB ராஜா, கோவி லெனின் உட்பட மொத்தம் 17 பேர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் கோவி லெனின் பேசுகிறப்போ ஒரு பழைய சம்பவத்தை சுட்டி காட்டினார். ஜெயலலிதாவோட 91-96 அந்த ஆட்சி காலத்தில் நம்ம திமுகவுக்கு சட்டசபையில் வெறும் 2 சீட்டு தான் கிடச்சிச்சு. அப்போ சோசியல் மீடியாலாம் கிடையாது. பத்திரிகைகள் எல்லாமே ஜெயலலிதாவை இரும்பு மனுஷி, ஜான்சி ராணி அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஆனால் நம்ம தலைவர் கலைஞர் தான் பேனா முனையில் ஜெயலலிதா ஜான்சி ராணி இல்லை, டான்சி ராணி அப்படின்னு தோல் உரிச்சு காட்டினார். சோசியல் மீடியாவே இல்லாத காலத்திலேயே நம்ம தலைவர் செஞ்ச அரசியல் அது. அதே வழியில் இப்போ நாம் சோசியல் மீடியாவை ஆயுதமாக எடுத்து இந்த தாவேக்கா ஆட்சி பற்றிய அந்த ஊடகங்கள் கட்டமைக்கிற பிம்பத்தை எல்லாத்தையும் உடச்செறிவோம் அப்படின்னு பேசினார். அடுத்து பேசின TRB ராஜா, நிர்வாகிகள் எல்லாம் அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வாங்க, மக்கள் பிரச்சனைகளை பேசுவோம், சோசியல் மீடியா மூலமாக கொண்டு போய் இந்த தாவேக்கா அரசுக்கு ப்ரெஷர் கொடுப்போம் அப்படின்னு ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு. திமுக IT விங் சோசியல் மீடியாவில் ஒரு புது விஸ்வரூபம் எடுக்க போகுதுன்னு திமுக தரப்புல பரபரப்பாக பேசுகிறாங்க. அறிவாலயத்தில் புதிய வார் ரூமோட கிளம்புறங்கிற அந்த திமுக IT விங் தாவேக்கா அரசோட இந்த ஊடக பிம்பங்களை உடைச்செறியுமா, இல்லைன்னா இன்னும் 5 வருடமும் இப்படி ஏதாவது ஒரு முன்னெடுப்பை செஞ்சுட்டே இருப்பாங்களா அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களோட பதிலை தட்டி விட்டுருங்க.